பக்கம் டாஸ்மாக் சம்பந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டுட்டு வர நிலையில, மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர் அப்படிங்கிறவரை குறி வச்சு அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில தான் யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர், அவருக்கும் டிஎம்கேவுக்கும் என்ன தொடர்பு, குறிப்பா அவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. ஆகாஷ் பாஸ்கருடைய அப்பா சேலத்துல நகைக்கடை வேலன் மோட்டார்ஸ்னு தொழிலதிபராய் இருந்துட்டு வராரு. இந்த நிலையில தான் கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி தொழிலதிபருடைய மகனான ஆகாஷ் பாஸ்கர் சினிமாவில நடிக்கிற ஆர்வத்துல சென்னைக்கு வராரு. அங்க பல இயக்குனர்கள் கிட்ட உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணிட்டு வராரு. அடுத்து சினிமா துறையை சார்ந்தவங்க, அரசியல் பிரபலங்கள்னு நிறைய பேரு ஆகாஷ் பாஸ்கருக்கு அறிமுகமாறாங்க. இந்த ஒரு சூழல்ல தான் கடந்த 2021 சட்டசபை தேர்தல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் சென்னையில வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டுல வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுச்சு. இந்த 5 கோடி ரூபாய் டிஎம்கே உடைய தேர்தல் செலவுக்கான பணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்போவே எழுந்துச்சு. இந்த நிலையில தான் 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆகாஷ் பாஸ்கருடைய தந்தைக்கு சொந்தமான வேலன் மோட்டார்ஸ்ல அவங்களுக்கு 5 பேருந்துகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா கடந்த 4 வருஷமாவே டிஎம்கே ஆட்சியில இப்போ அவங்க கிட்ட இருந்த 5 பேருந்துகள் இப்போ 50 பேருந்தா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம புது ஸ்கூல், புது பிசினஸ் அப்படின்னு ஆகாஷ் பாஸ்கருடைய குடும்பம் பல கோடிகளை முதலீடு செஞ்சிருக்காங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த இந்த 4 வருஷத்துல இப்படி அசுர வளர்ச்சி பெறதுக்கு எங்க இருந்து ஆகாஷ் பாஸ்கருக்கு பணம் வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளரா உருவெடுத்த ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் தனுஷ் நடிச்ச இட்லி கடை படத்தையும் தயாரிச்சவர். அடுத்து சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி, சிம்பு நடிக்கிற ஒரு படம், அதர்வா நடிக்கிற இதய முரளி அப்படின்னு பெரிய பட்ஜெட் படங்கள் அவர் கைவசம் இருந்துச்சு. இந்த மொத்த படத்துடைய பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட 450 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஆகாஷ் பாஸ்கருக்கு எப்படி இந்த கொஞ்ச காலத்துல இவ்ளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் அமலாக்கத்துறைக்கு வந்திருக்கு. இப்போ ஆகாஷ் பாஸ்கரை குறி வச்சு இந்த அதிரடி சோதனையை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஆகாஷ் பாஸ்கருடைய கல்யாணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி இவங்க எல்லாருமே குடும்பத்தோட கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்கள் கலந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஆகாஷ் பாஸ்கர் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி கிடையாது. அந்த வகையில கொஞ்ச காலத்திலேயே எப்படி இவ்வளவு சினிமா பிரபலங்கள் அவர்கிட்ட நெருக்கமா இருக்காங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னா, ஆகாஷ் பாஸ்கருடைய கல்யாணத்துக்கு அவர் குடும்பத்தோட வந்து கலந்துக்கிற அளவுக்கு நெருக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பல மடங்கு பாத்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கருடைய வருமானம் பெருகி இருக்கு. அதனால வர்ற 2026 சட்டசபை தேர்தல்ல டிஎம்கேவுக்கு ஆகாஷ் பாஸ்கர் மூலமா டிஎம்கே ஃபண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னும், அவர்கிட்ட டிஎம்கே தரப்புல இருந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் பரவலா சொல்லப்பட்டு வருது. இந்த அமலாக்கத்துறை சோதனை ஆகாஷ் பாஸ்கரை குறிவைக்குதா, இல்லைன்னா ஆகாஷ் பாஸ்கரை வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிவைக்குதா அப்படிங்கிற பரபரப்பும் தமிழக அரசியல்ல வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.